பதில் சொல்லுங்க. இல்ல ஆண்கள் பெண்கள்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ومن صار على نهجه إلى يوم الدين. أما بعد. قال الله تعالى: إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. الحمد لله. இன்றைய தினம் தஜ்வீதுடைய பாடத்தை படிக்கிறதுல முதலாவது நாள். இந்த தஜ்வீதுடைய பாடத்தை பொறுத்தவரையில எல்லா இல்முகளை போல நாங்க மாலூமாத்துகளை சேகரிச்சு கொண்டு சொன்னால் எங்களுக்கு அதை அழகான முறையில ஹுஸ்னுல் அதாவாக எங்களுக்கு அதை ஓதிவிட முடியாது. கட்டாயம் பிராக்டிக்கலோட பயிற்சியோட சம்பந்தப்படக்கூடிய பயிற்சியோட, அதாவது பயிற்சி இல்லாமல் இதனை சரியான முறையில எங்களுக்கு ஓதுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. நாங்க சரியான முறையில, நல்ல முறையில, அழகான முறையில தஜ்வீதுகளை பேணி நாங்க ஓதோணும் இருந்தா கட்டாயம் எங்களுக்கு பயிற்சி தேவை. பயிற்சியோட இந்த இல்ம கற்றுக்கொள்ளணும். ரிவாயத்தன் வ திராயத்தன் சொல்லி சொல்லுவாங்க. ரைட். உதாரணமாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த நீச்சலை ஒருத்தர் எழுத்துல படிக்கிறார். மாலுமாத்துகளை, தகவல்களை சேர்த்தி கொண்டு ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து அவர் படிக்கிறார். ஆனா அவரை போய் நீச்சல் தடாகத்துல விட்டோம்னு சொன்னா, அல்லது ஒரு ஆற்றிலேயோ ஒரு கடல்லையோ அவரை விட்டோம்னு சொன்னா, அவருக்கு அந்த படிச்ச மாதிரி அவருக்கு நீந்தி விட முடியாது. ஏன்? அவர் களத்துல இல்ல, அவர் வெறுமனே ஒரு ஏட்டுல படிச்சவர். அதை போலதான் வெறுமனே தஜ்வீதுடைய இந்த மாலூமாத்துகளை நாங்க தஃஹீம் செஞ்சு ஓதணும், தர்கீக் செஞ்சு ஓதணும், வல்லினமாக்கி ஓதணும், நீட்டி ஓதணும். எந்த அளவு நீட்டோடும், 5 ஹரக்காத் 6 ஹரக்காத்ன்றது நாங்க எழுத்துல படிச்சுட்டு எங்களுக்கு போய் சரியான முறையில 100% சரியான முறையில எங்களுக்கு அந்த அத அதை அதா செய்ய முடியாது. அதனால கட்டாயம் தஜ்வீதுடைய இந்த பகுதி அது பிராக்டிக்கலோட சம்பந்தப்பட்டது. இது பொதுவான ஒரு கிளாஸ் என்றதுனால யாருக்கும் எந்த கேள்வியும் கேட்கலும். இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட டைம்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு பயிற்சியோட இந்த விஷயத்தை நாங்க படிக்கணும். இங்க சேர்ந்திருக்கக்கூடியவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்கள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, சம்பந்தமான என்னத்தை படிச்சிருக்கிறீங்க, என்னத்தை விளங்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இதை படிக்கணும் இந்த விஷயங்களை என்னோட கொஞ்சம் ஷேர் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் யாராவது இருந்தா பேசுங்க, தைரியமா பேசுங்க. இந்த தஜ்வீதுடைய இந்த பகுதியை, இந்த கல்வியை நாங்க ஏன் படிக்கணும்? ஏன்? ஏதோ ரீசன் இருக்குதா? இல்லாட்டி நீங்க உங்களுக்கு டைப் பண்ணி போடுவோம் இல்லை சாட் பாக்ஸ்ல. ஏன் நாங்க தஜ்வீதுடைய இந்த கல்வியை படிக்கணும்? லிமாதா? ஏற்படக்கூடிய பிழைகளை திருத்திக் கொள்றதுக்கு. நான் சத்தமாக ஓத வேணும். ஓகே. நீங்க தஜ்வீத்ல இருக்கிற பிழைகளை எங்களை திருத்திக் கொள்ளணும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரகாத்து.
ஷேக், இந்த கிளாஸ் வந்து எப்படி கொண்டுட்டு போகலான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொன்னால், தனித்தனியாக அவங்களுடைய, அதாவது குரானை ஓதி அதை வந்து கரெக்ட் பண்ண போகிறீங்களா, சட்டத்தை வந்து இது பண்ண போகிறீங்களா, இல்லை பொதுவாக இந்த கிளாஸ் நடக்குமா, எந்த மாதிரி போகும் இன்ஷால்லா? உங்களுக்கு எப்படி நடக்கணும் இந்த கிளாஸ்? எப்படி நடக்கும்? எனக்கு வந்து எப்படி நினைக்கிறேன்னா, இப்போ எனக்கு என்ன சட்டங்கள் தெரியுதோ நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு என்கிட்ட உள்ள பிள்ளைகளை வந்து திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்ப நீங்க தஜ்வீத் சம்பந்தமா நிறைய படிச்சிருக்கிறீங்க அப்படியா? இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு படிச்சிருக்கேன், தெரியும் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இதை கேட்குறேன். நீங்கள் எப்படி இந்த கிளாஸை கொண்டுட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா இது தொடர்ந்து இதை நடத்துவீங்களா எப்படி அப்படின்றது? ஆமா இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க தஜ்வீத் சம்பந்தமாக ஓரளவு படிச்சிருக்கிறீங்க, இன்னும் படிச்சுக்கொள்ளணும் மட்டும் ஆசைப்படுறீங்க, அதை எப்படி படிக்கணும் யோசிக்கிறீங்க. சரி இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் தொடராக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷால்லா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வேற ஒப்பீனியன் இருந்தா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தஜ்வீத் படிச்சிருக்கிறோம், ஓரளவு ரூல்ஸ்கள் தெரியும், அப்ளை பண்ணி ஓதுறோம். ஆனால் அந்த சிஃபாத்துடைய விஷயங்கள், மஹ்ரஜுடைய இதுல வந்து நம்மள அறியாமலே சில தவறுகள் வருது. ஸோ அது அப்போ வந்து ஒரு சாப்டரா மிக முக்கியமானது மஹ்ரஜ் தானே. அந்த லக்னுல் ஜலி ஏற்படாம ஓதணும் அப்படின்னா முதல்ல அந்த ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மஹ்ரஜ் சிஃபாத்துல அதுல மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டே வர்றது, ஓத வச்சு அது தேவைப்படுற அளவுக்கு, அல்லது 4 வாரமோ எவ்வளவு எடுக்குதோ அந்த அளவுக்கு. அப்புறம் அதுல ஓரளவு கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம், ஒரு பயிற்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த சட்டம் மத்துடைய சட்டமோ அல்லது நூனு சாக்கின் தன்மையினுடைய சட்டமோ, இப்படி ஒரு ரூல்ஸா பிராக்டிஸ் அப்படி அதை மட்டும் கவனிச்சு அப்படியே கொண்டு போலாமோ அப்படின்னு தோணுது. நல்ல குட் ஐடியா. அதாவது கட்டாயம் மஹ்ரஜ் சிஃபாத்துடைய விஷயங்களை நாங்க படிச்சு திருத்தணும் அப்படி சொல்லிட்டீங்க. சரி, வேற எனக்கு ஒரு 2 பேர் வந்து எனக்கு கொஞ்சம் ஓதி காட்ட இயலும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சூறாக்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவா இருந்தாலும் சரி, ஏது சரி, ஒரு சூறாக்கள் அதுல வந்து நீங்க எனக்கு ஒரு சட்டத்தை, நீங்க படிச்சிருக்கிற ஒரு சட்டத்தை வந்து நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏழுமா இன்ஷா அல்லாஹ்? தைரியமா வாங்க. அப்ப இது வந்து ஒரு கலந்துரையாடல் அடிப்படையில் இருந்தா தான் எங்களுக்கு அழகா படிச்சு கொள்ளையிலும் இன்ஷா அல்லாஹ். யாராவது ஒருத்தர் முன்னுக்கு வாங்க. இங்க வந்து இப்படித்தான், எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாண்டா தெரியுமாண்டா தெரியும். தெரிஞ்சவங்க கொஞ்சம் முன்னுக்கு வந்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. இதுல மத்துடைய சட்டம் இருக்குது, முடியக்கூடிய இடத்துல மத்துல வக்குஃபுடைய சட்டம். மத்து தபியை விட கொஞ்சம் கூடுதலா நீட்டி ஓதலாம். அதுக்கப்புறம் வக்குஃப்ல லாம் அலிஃப் போட்டிருக்குது இந்தோ பாகிஸ்தான் குரான்ல. ஒரு ஆயாவுடைய முடிவுனால நிறுத்தலாம், ஆனா லாம் அலிஃப் வரும்போது வக்ஃப் மம்னூ, அதனால சேர்த்து ஓதுறது சிறந்தது அப்படின்னு படிச்சிருக்கிறேன். அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين.
அன்அம்த இதுல நூனு சாக்கினாவுடைய சட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹல்குடைய லெட்டர்ஸ் ஏதாவது ஆறுல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அதை இதுஹார் படுத்தி ஓதணும். அதனால ஓகே. இதுஹாரா குன்னா இல்லாம ம். அது மாதிரி உலப்பாலின் அந்த அதுல வந்து அதாவது மது தபிக்கு பின்னால அடுத்த எழுத்துல ஷத்தா இருக்குது. ஸோ அதனால அது வந்து மது லாசிம் 1 to 6 ஹரக்கா வரைக்கும் நம்ம நீட்டி ஓதலாம். ஓகே, மும்தாஸ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹ். வேற யாரும் சரி வாங்களே, வேற ஒருத்தர் வாங்க. வாங்க சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. இதுல வந்து ضبحا قدحا சுபஹா நகா ஜம்ஆ இதுல எல்லாம் வரக்கூடியது மத்துல் ஐவல் லித்தன்வீன் என்று இதுல வந்து ஹரக்கத்தான் 2 ஹரக்கத்துகள் நீட்டப்படும். அடுத்தது இன்ன அப்படின்னு மராத்திபுல் குனன் குன்னாவுடைய பரிதரங்கள் 4 இருக்குது. அதுல முதலாவது அக்மல் மாதகூன் சத்து செய்யப்பட்ட நூன் மீம் வரும், அதிகமாக மிக பரிபூரணமாக ஓதக்கூடிய குன்னா. அடுத்தது ராவுடைய சட்டங்கள், ரா தஃபீமாக வரக்கூடிய 8 நிலைமைகள். அதுல அந்த குபூர் சுதூர்ல ராவும் அதுக்கு முன்னால் உள்ள எழுத்தும் சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னால ஃபத்ஹாவோ தம்மாவோ வந்தா அந்த ரா தஃபீம். ஹபீர்ல ரா சுக்கூன், ராவும் அதுக்கு முன்னால் உள்ள எழுத்தும் சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னால கஸ்ரா வந்தா அந்த ரா தர்கீக். அதே மாதிரி அந்த ராக்கு முன்னால வர எழுத்து லீனுடைய யாவாக இருந்தாலும் அந்த ரா தர்கீக். மாஷா அல்லாஹ், மும்தாஸா, திலாவத்துக்கு தய்யிபா. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், தஜ்வீதுடைய விஷயங்களை ஓரளவு படிச்சவங்க தான் இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க அனைவருக்குமாக சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நாங்க ஆரம்ப அடிப்படையிலிருந்து நாங்க இதை கொண்டு போனா நல்ல மனு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய இல்ம பொறுத்தவரையில இந்த குர்ஆன் வந்து அல்லாஹ் தஆலா துஸ்தூரு ஹாதிஹில் உம்மா, அதாவது எங்கட உம்மத்துடைய நபியுடைய உம்மத்துடைய ஒரு யாப்பா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆக்கி வச்சிருக்கிறான். யாப்பன்னு வரக்கூடிய நேரத்துல அதை வாசிச்சு வாசிச்சிக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு செய்ய வேண்டிய, அதை வச்சு பிரயோஜனம் அடைய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னோட உம்மத்துடைய வாழ்க்கைக்குரிய வழிகாட்டி இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு உலகத்துல யாருக்குமே கொடுக்கல. அதே போல எல்லாரும் நாங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், வந்த நபிமார்கள்ல 1,24,000 நபிமார்கள்ல அதுல 313 ரசூல்மார்கள்லையும் உலுல் அஸ்ம்கள்ல 5 பேர்லையும் மிக சிறந்த ஒரு நபியாக சய்யிதுல் அவ்வலீன வல் ஆகிரீன்
முன்னோர்கள் பின்னோர்கள் அத்தனை பேருக்கும் தலைவராக வந்தவர் தான் எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் தாலா சிறப்பாக்கினார். அவர் முன்னோர் பின்னோர்களுடைய தலைவராக மாறிட்டார் குர்ஆனால. இந்த குர்ஆன் எந்த மாதத்தில் இறங்கப்பட்டுச்சோ அது மாதங்கள்ல சிறந்த மாதமாக மாறிட்டு. எந்த நாள்ல இந்த குர்ஆன் இறக்கப்பட்டுச்சோ 1000 மாதங்களை விட 1000 நாட்களை விட 1000 மாதங்களை விட சிறந்ததாக மாறிட்டு. அப்போ இந்த குர்ஆனும் கூட யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறதோ அல்லாஹ் தாலா அவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லா வகையிலையும் அல்லாஹ் தாலா சிறப்பு வச்சிருக்கிறார். அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய நேரத்துல கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். இந்த இடத்துல பல விடயங்களை இந்த அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தின் மூலமாக ஞாபகப்படுத்துறாங்க. பரக்கத் பொருந்திய ஒரு வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஏன் லியததப்பரு ஆயாத்தி, அதனுடைய ஆயாத்துகளை ததப்புர் செய்வதற்காக வேண்டி, கருத்தூண்டி விளங்கி ஓதுவதற்காக வேண்டி. வலியததக்கர உலுல் அல்பாப், புத்திசாலிகள் அந்த குர்ஆனிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த குர்ஆனை அல்லாஹ் வர்ணிச்சு சொல்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக், இது பரக்கத் பொருந்திய ஒரு வேதம். இந்த குர்ஆனை ஓதினண்டா அல்லாஹ் தஆலா நேரத்துல பரக்கத் செய்வான், குடும்பத்துல பரக்கத் செய்வான், எங்களோட உடல் ஆரோக்கியத்தை பரக்கத் செய்வான், எங்களோட பேச்சாற்றல் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். இவ்வாறு எங்களோட ஞாபக சக்தியில, எங்களோட மெமரி பவர் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்வான். இப்படி எல்லா விஷயத்திலையும் எந்த இடத்துல ஓதப்படுகிறதோ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். இப்படி குர்ஆன் எல்லா வகையிலையும் இது பரக்கத் பொருந்திய ஒரு வேதமாக தான் இருக்குது. அந்த பரக்கத் பொருந்திய வேதத்தை அல்லாஹ் தஆலா ஏன் இறக்கிறான்? லியததப்பரு ஆயாத்தி, அந்த ஆயாத்துகளை நாங்க ததப்புர் செய்யறதுக்காக வேண்டி. அது வேற சாப்டர், ரைட். இந்த குர்ஆனுக்கு என்று செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் இருக்குது. இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முக்கியமான கடமைகள் இருக்குது. அதுல முதலாவது இந்த குர்ஆனை ஓதுறது. அதுக்கு பிறகு அந்த குர்ஆன ஃபஹ்முல் மஆனி, அந்த குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றத அந்த குர்ஆனுடைய கருத்துகளை, ஆயாத்துகளோட கருத்துக்களை நாங்க விளங்குறது. அதோட அந்த குர்ஆனோட ஆயாத்துகளை நாங்க ததப்புர் செய்யறது. அதோட அதே போல இந்த குர்ஆன் படிக்கு நாங்க விளங்கினோம், குர்ஆனை ஓதினோம், கருத்துக்களை விளங்கினோம், ததப்புர் செஞ்சோம், நாங்க அமல் செய்யணும். இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அதே போல இந்த குர்ஆனை பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும். இந்த மிக முக்கியமான இந்த கடமைகள் இருக்குது. நாங்க முதலாவது கடமையாக நாங்க செய்யறோம். இந்த தஜ்வீதுடைய கல்வியை படிக்கிற காரணம் என்னதுக்கு? குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி. எல்லாருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வாறு ஒரு இபாதத்தை காட்டி தந்தாங்களோ அந்த இபாதத்தை அதே மாதிரி செஞ்சாதான் அந்த அந்த இபாதத் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஸலாத பிகைரி துஹூரின், லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி துஹூரின், வுது இல்லாம தொழுகை என்றது கபூலாக மாட்டாது. அப்ப நபி அவருடைய வழிகாட்டல் அந்த இடத்துல தேவை. ஒரு அமல் கபூல் ஆகுறதுக்கு ரெண்டு நிபந்தனை தேவை. ஒன்று இத்திபாஉர் ரசூல், இஹ்லாசுன் நிய்யா, எங்களோட நீயத்தை நாங்க சீராக்கி கொள்ளணும், தூய்மையாக வச்சுக்கொள்ளணும். அடுத்தது நபியுடைய வழிகாட்டல். நாங்க முதலாவது எங்களோட நீயத், ஏன் குர்ஆனை படிக்கிறோம், அதே போல அந்த குர்ஆன் எங்களோட இஹ்லாஸ் சரியாக இருந்தாலும் அந்த இடத்துல மிக முக்கியமா இத்திபாஉன் நபி அவங்கள 100க்கு 100 அந்த நபி அவங்க சொன்ன வழிகாட்டலின் அடிப்படையில அந்த அமலை செய்யணும். அப்பதான் அல்லாஹ்விடத்திலையும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும்.
அந்த அடிப்படையில எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை காட்டு தந்தது போல, எவ்வாறு தொழ வேண்டும் என்றதை காட்டு தந்ததை போல, எவ்வாறு நோன்பு பிடிக்க வேண்டும் என்றதை காட்டு தந்ததை போல, எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும் என்றதை காட்டு தந்ததை போல, ஒரு மனிதன் எவ்வாறு மக்களோட பழக வேண்டும், பேச வேண்டும் என்றதை காட்டு தந்ததை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான கவனம் செலுத்தினது வந்து இந்த குராத்துல் குர்ஆனுடைய விஷயத்துல எவ்வாறு ஓத வேண்டும் என்று காட்டு தந்திருக்கிறாங்க. இன்றைக்கு எந்த அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க சக்தாக்களை பார்க்கிறோம். சக்தா தானே சொன்ன என்னது, ஒரு இடத்துல நிறுத்தாட்டி மூச்சை விடாம அடுத்த வார்த்தையிலிருந்து ஆரம்பிச்சு ஓதுறது. பாருங்க, 1400 வருடங்களுக்கு முன்னால நபி அவங்க இந்த இடத்துல ஓதும் பொழுது சக்தா செஞ்சாங்க. அதாவது மூச்சை நிறுத்தி மூச்சை விடாம இந்த இடத்துல அடுத்த வார்த்தையோட ஆரம்பிச்சு ஓதினாங்க. 2 விஷயத்த சஹாபாக்கள் அவதானிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் எந்த அளவு நபி அவங்களை அவதானிச்சிருக்கிறாங்க, நபி அவங்க எந்த அளவுக்கு அவதானமாக மிக தெளிவாக ஓதி இருக்கிறாங்க. அதனால 1400 வருடங்களுக்கு முன்னால ஓதப்பட்ட திலாவத் அது இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்குது. நாங்க குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை திலாவத். அல்லாஹ் தஆலா சொல்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நீங்க குர்ஆனை தர்தீலாக ஓதுங்க, நிறுத்தி நிறுத்தி அழகாக ஓதுங்க. நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. நீங்க ஓதுங்க, வரத்தில் நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க, கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா, துன்யாவுடைய காலத்துல உலக வாழ்க்கையில நீங்க நிறுத்தி நிறுத்தி தர்தீலாக ஓதினத போல. فإن منزلتك عند آخر آية تقرأها. உங்களுடைய அந்தஸ்த் நீங்க எந்த ஆயத்தை இறுதியாக ஓதி முடிக்கிறீங்களோ அந்த இடம் தான் உங்களுடைய அந்தஸ்து என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாளை கியாமத் அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுவான். அதனால குர்ஆன் உடையவர்களுக்கு மிக பெரும் சிறப்பு இருக்குது. அதே போல எங்களுக்கு தெரியும், எல்லாரும் அறிந்த ஒரு ஹதீஸ் தான், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. உங்கள சிறந்தவங்க குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க கூடியவங்க. உலகத்துல மிக சிறந்தவங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு கூட்டம் தான் குர்ஆனை கற்கக்கூடியவர்கள், அதே போல குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அதனால இமாம் அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி ரஹிமஹுல்லாஹ் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக தஅலீமுல் குர்ஆனுடைய இக்ராவுடைய பணியில் ஈடுபட்டாங்க. அவர் சொல்றாரு, ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸ் தான் கஅதனி மக்அதி ஹாதா, இவ்வளவு காலம் இக்ராவுடைய இந்த பணியில என்னை உட்கார வச்சது வந்து இந்த ஹதீஸுக்குரிய உள்ள இந்த ஹதீஸ் பொருந்திருக்கக்கூடிய விஷயம் தான் என்று. அதனால அனைத்து கல்விகளை விட இந்த குர்ஆனுடைய கல்வி மிக சிறந்த கல்வி. அதே போல பல சஹாபாக்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான், அல்லிமு அவுலாதக்குமுல் குர்ஆன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க குர்ஆனை கற்றுக் கொடுங்க. வல் குர்ஆனு யுஅல்லிமுஹு குல்ல ஷை, நீங்க உங்களோட பிள்ளைக்கு வந்து குர்ஆனை கற்றுக் கொடுங்க, குர்ஆன் அனைத்தையும் உங்களோட பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கும். இதான் சுருக்கம். அதனால நாங்க ஆரம்ப காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும் இந்த பயணத்தை தொடராக போய் நல்ல முறையில் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தால நம்ம அனைவருக்கும் தந்துள்ளோம். ரைட், இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஆரம்ப வகுப்பா இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்கள் இருந்து இன்ஷா அல்லாஹ் தொடராக நாங்க படிப்போம். தேவையானவங்க நோட்ஸ் எடுக்கணுமானவங்க உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வர இயலும். நாங்க என்ன செய்வோம், எப்படி படிப்போம்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக மகாரிஜுல் ஹுரூஃப், எழுத்துக்கள் வெளியாக கூடிய இடங்கள் என்றதை படிக்கணும் கட்டாயம். அதுக்கு பின்னால சிஃபாத்துல் ஹுரூஃப், இன்ஷா அல்லாஹ்
இது இப்பதான் நாங்க படிக்க ஆரம்பிக்கிறோம் என்றவங்களும் இதுல பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்ல. எனக்கு அரபு தெரியாது என்றவங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்ல. அப்ப எல்லாருக்குமாக நாங்க தெளிவாக இன்ஷா அல்லாஹ் நாங்க விளங்கப்படுத்துவோம். அஹ் அதனால குர்ஆனை படிக்கணும் என்ற ஆர்வம் உள்ளவங்க யாருக்கும் வரலாம், வேண்டிய கேள்வியை கேட்கலாம். அதோட நாங்க தஸ்ஹீஹ் திலாவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். தஸ்ஹீஹ் திலாவா குர்ஆனை ஓத வச்சு நாங்க அதை திருத்தம் செஞ்சு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி எங்களுக்கு போயிடும் இன்ஷா அல்லாஹ். அப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு அனைவரையும் எங்களுக்கு உள்ளடைய இந்த அடைய வளைத்துக் கொள்ளையெல்லாம் இருக்கும். இங்க இப்பக்கே 35-36 பேர் இருக்கிறாங்க. அனைவரையும் ஒரே நேரத்துல திருத்தி முடிக்கிறதுன்றது அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஒரு 4 பேரோ 5 பேரோ ஓத வச்சு நாங்க எங்களுக்கு திருத்தணும்னு சொன்னால் எங்களுக்கு அதை வச்சு அடுத்தவங்க கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த கிளாஸை தொடராக கொண்டு போயிடும். ஒரே அடிக்கடி ஓதுறவங்க தான் திரும்ப ஓதணும்னு அவசியம் ஒன்று இல்லை. அனைவருக்கும் முன் தர்த்தீப் அடிப்படையில உங்களுக்கு முன் வரலாம். மகாரஜுல் ஹுரூஃப் சிஃபாத்துல் ஹுரூஃபை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்கள் தஜ்வீதுடைய ஒரு பாடமாகத்தான் போகும். தஸ்ஹீஹ் திலாவா அதோட நடக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ் படிச்ச விஷயங்கள்ல ஒரு காலம் ஒரு பாபுகள் அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு அதுல ஒரு இஃப்திபாரும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்படி இதுல ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்தா உங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்ஷா. வலைக்கும் ஸலாம். அந்த பொதுவா அந்த ஓத தெரியாமன்னு சொன்னா தாலிமு குர்ஆன் இந்த மாதிரி ஓதி கொண்டு போயிடுமா இதுல? இன்ஷா அல்லாஹ். ஓ இல்ல நாங்க அந்த லெபமாட்டு ஓதி நாக்கள் தானே. ஓ அப்படி பொதுவா நீங்க நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒவ்வொரு எழுத்தும் எந்த இடத்தால வெளியாகிறத நாங்க விளங்கப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். விளங்கப்படுத்தி அந்த இடத்த நாங்க எழுத்த மொழியை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப எல்லாரும் அது இதுல ஃபார்மட் உண்டிக்கிற அந்த தாலிமு குர்ஆன்கள்ல ஒவ்வொரு பேர்ல வருது தானே, அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டியது. அப்ப எங்களுக்கு அங்க உங்களுக்கு தேவையான இன்ஷா அல்லாஹ் நூரானி காயிதாண்டிக்கு தானே. நூரானி காயிதா அதை எடுத்துப்போம் இன்ஷா அல்லாஹ். அது ஏதாவது எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னு கேட்டால் நாங்க உங்களோட கருத்து அடிப்படை உங்களோட தேவைக்கு ஏற்படுத்தான் எங்களுக்கு நடக்கலும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் டெய்லி மாதிரி நடக்குமா கிளாஸ் இது? இன்ஷா அல்லாஹ் அத உஸ்தாத் இன்ஷா அல்லாஹ் ஷேக் இஷ்ஃபாக் அதை தர்த்தீப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எப்படி இந்த டைம் நல்ல டைம் எங்களுக்கு 9 அப்படி ஸ்டார்ட் பண்றேன் சொன்னால் மிச்சம் நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகே ஹஸ்ரத், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே ஓகே. வேற ஏதாவது கருத்துக்கள்? தஜ்வீத் கிதாப்ல பேர் கேட்டுக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு கிதாப் அடிப்படையாக எங்களுக்கு ஆரம்பமாக துஹ்ஃபத்துல் அத்ஃபால ஆரம்பமாக வைக்கலாம். இப்போதைக்கு நாங்க துஹ்ஃபத்துல் அத்ஃபால ஒரு காலம் தாமதிச்சு நாங்க ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாங்க பேசிக்கான விடயங்கள் இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, பல தரப்பட்டாக்கள் இருக்கிறாங்க. அதனால அனைவருக்குமாக சேர்ந்து இந்த பயணிக்கக்கூடிய மாதிரி இருந்தா மிகவும் சிறப்பா இருக்கும், பிரசனமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். வேற ஒப்பீனியன் தான் சொல்லுங்க. அதே மாதிரி தஸ்ஹீஹ் பண்ணும்போது சூரா ஜுஸு அம்மா மட்டும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா சரியா இருக்கும்னு தோணுது. அடிக்கடி குர்ஆன் இதுல நம்ம தொழுகையில ஓதக்கூடிய சூறாக்கள் பெரும்பாலான சூறாக்கள் அதுல இருந்து தானே ஓதப்படுது. பெரும்பாலான மக்களுடைய மனப்பாடம் அதை வச்சு சொல்றேன். அம்மால இருந்தே கரெக்ஷன் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சூரா ஃபாத்திஹா அதுக்கப்புறம் சூரா நபா அம்மா ஜுஸ் அப்படி வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் தோணுது. ஓகே இன்ஷா அல்லாஹ். நாங்க தஸ்ஹீஹ் திலாவா செய்யக்கூடிய நேரத்துல முதலாவதாக நாங்க ஃபாத்திஹால இருந்து ஆரம்பிப்போம். என்ன கேட்டா ஃபாத்திஹா ஃபர்த் கட்டாயம். வேற ஐடியாக்கள்? வீக்லி 3 days வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்லி 3 days டெய்லி இன்ஷால்லா டெய்லி போனாலும் ஓகே, இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாட்கள் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அது வந்து எனக்கும் நேரம் தேவை. நானும் ஒரு பல்கலைக்கழக மாணவனோடு தான் கொஞ்சம் பாடங்களும் தொடர்ந்து நடக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் உஸ்தாதர் அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். முடியுமான ஒரு நாவல்கள் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் அறிவிப்போம். அது ஓகே லேடிஸ் மட்டுமா ஷேர் இல்லையே? இல்ல இது பொதுவாக காமன் கிளாஸ். காமன் கிளாஸ் தானேயா? ரைட் ரைட் ரைட். யாருக்கும் வந்து ஓதலாம், எந்த கேள்வியும் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு திருப்தியாகும் வரைக்கும் நான் உங்களை தஃசீர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு விளங்கும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அதான் சொல்லி தருவோம். ஜிசாக்கல்லா. இது வந்து சொல்லுங்க. விலங்கல்லன்னு சொல்லி நாங்க விட்டுறல. அத கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் பின்னால முத்தாபா பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இது கடுமொழி தான் நடத்துறது. ஓ ஜிசாக்கல்லா இது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தவங்களுக்கு மெத்தி வைங்க, இந்த கிளாஸ்ல ஜாயின்ட் ஆக சொல்லுங்க. அல்லாஹ் தாலா நல்ல முறையில இந்த கிளாஸை தொடராக படிச்சு நல்ல முறையில இந்த குர்ஆனுக்குரிய ஹக்கை நிறைவேற்றுகின்ற கூட்டம் கூட்டத்தில் அல்லாஹ் தாலா நம் அனைவரும் சேர்த்துக் கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ்.